அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற தெற்கு கள்ளிக்குளம் மாநகரத்தில் உள்ள ஆலயத்தை தாங்க பார்க்குறோம். நாம் பார்த்திங்களா, அதனுடைய உயர்ந்த கோபுரம் வெண்ணெய் முட்டும் அளவுக்கு எவ்வளவு உயரமாக அந்த காலத்தில் கள்ளிக்குளத்தில் உள்ள கட்டிடக்கலை நிபுணர்கள், அப்புறம் அதற்காக கட்டிடக்கலை அறிந்தவங்களெல்லாம் அப்படி அழைத்து பேசி எவ்வளவு நேர்த்தியாக இந்த ஆலயத்தை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ வருடங்கள் ஆயிடுச்சு, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிறப்பாக பாராட்டி ஆகணுங்க. அது தெற்கு கள்ளிக்குளத்தினுடைய அந்த பெருமையை தாங்கி நிற்குது. பரிசுத்த அதிசய பனிமாதா அதனுடைய குடியிருக்கக்கூடிய ஆலயம்தான். அதுதான் அதனுடைய முன்பகுதி பார்த்திங்கன்னா அந்த கொடிமரத்தை பாருங்கள், அதுவும் எவ்வளவு அழகாக அமைஞ்சிருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ஆலயத்துக்கு முன்னாடி அந்த ரோடு, அந்த வாகனங்கள் வண்டிகள்லாம் போயிட்டுருக்கதை பார்க்குறீங்க. அப்புறமா ஒரு கலையரங்கம், அதில் நிறைய அந்த ப்ளூ ஷட்டர் போட்டிருக்கு பாருங்கள், கலையரங்கம். அப்புறம் சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் வேப்ப மரம் தான். நல்லா வேப்ப மரங்கள் சைடில் அழகாக வச்சு, அதாவது இடையிடையே அந்த நிகழ்ச்சிகள், அப்புறமா திருப்பலி, முக்கியமாக குறிப்பாக சொல்லப்போனால் அந்த கிறிஸ்மஸ் டைமில் திருப்பலி, அப்புறமா புது வருட திறப்பு விழா அந்த டைமில் உள்ள திருப்பலி எல்லாருமே வெளியே நடக்கும். இப்போ உடனே இப்போ லைட்டு போட்டாங்க பாருங்கள். நாம் எடுக்கும்போது லைட்டு போடலை. இப்போ கிட்டத்தட்ட டைம் கிட்டத்தட்ட 6 மணி தாண்டிடுச்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 6 மணி. அதனால் லைட்டு போட்டோன்னே அந்த லைட்டில் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது பனிமாதா ஆலயம். அந்த இடதுபுறம் வலதுபுறம் எல்லாம் அந்த வேப்ப மரம் தான். எவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு பார்த்தீங்களா. நான்லாம் கிட்டத்தட்ட இந்த சின்ன வயசுலேருந்தே நான் பார்க்குறேன், இந்த மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக அப்படியே இருக்குது. அவ்வளோ நல்ல அழகாக எல்லா கடவுளுடைய ஒரு மாதாவினுடைய ஒரு கிஃப்டாக தான் நம்ம இதை சொல்ல முடியும். முன்னாடி இந்த கெவியெல்லாம் அழகாக கொஞ்சம் அழகாக இருக்குது. அந்த கொஞ்சம் முன்னாடி அந்த கிழக்கு சைடில் வலது சைடில் பார்த்திங்கன்னா, அப்புறமா உள்கட்டமைப்பு பகுதி நாம் கொஞ்சம் குயிக்காக ஒன்று பார்த்துடலாமா.